வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து தரமான சம்பவம். அதாவது இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த கோடுன்றது கிடையாது, பாய்ஸ் vs கேர்ள்ஸ்ன்ற விஷயங்கள் கிடையாது. எல்லாமே இண்டிவிஜுவல் கேம் விளையாட போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போ இந்த வாரம் என்ன பண்ண போகிறாங்க, கிச்சனுக்கு யாரை வந்து இன்சார்ஜாக போட போகிறாங்க, அதுக்கப்புறம் ஸ்டோர் இன்சார்ஜ் யார், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் எதிர்பார்ப்புலாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தீபக் இந்த வாரம் கேப்டனாக வர போகிறதுனால ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா அவருடைய விஷயங்கள் போன வாரத்துலேருந்து அதுக்கு முந்தின வாரம்லாம் வந்துட்டு சூப்பராகவே இருக்குது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்தார். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது செம்ம மாசான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. செம்ம தரமாக இருக்குது. சார்ஜென்ட், ஸ்டோர் இன்சார்ஜ், கிச்சன் இன்சார்ஜ்னு சொல்லிட்டு ஒரு 3 விஷயத்தை வந்து பிரிச்சிருக்காரு. மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு எல்லா பணியும் செய்கிற மாதிரி மாறி மாறி பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. சார்ஜென்ட்ன்றது வந்து போலீஸ் மாதிரி, அவங்க தான் வந்து யார் யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு அவங்க எல்லாரையும் தட்டி கேட்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ரோல். அது யார் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா கொடுத்துருக்காரு. சௌந்தர்யா கிட்ட சொன்னவொன்னே சந்தோஷமாயிட்டாங்க. இனி பண்ணுங்க, நீங்கள் இந்த ஏதாவது பண்ணுங்க மாட்டினீங்க அப்படி போட்டு டென்ஷன் ஆகிறாங்க. ஐயோ என்ன ஆகுது தெரியலையன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிச்சன் இன்சார்ஜ் அதில் யார் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம அருணுக்கு தான் கொடுத்துருந்தாரு. என்னென்னா அங்கே என்னென்ன பொருள் வருதோ, கிராசரி என்ன வருதோ எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும். அங்கே எந்த பொருளும் கம்மியாக இருக்கக்கூடாது. அது வந்துச்சுன்னா நீ தான் பொறுப்பு. ஏன்னா நீ வந்துட்டு இதுக்கு முன்னாடியே நல்லா சூப்பராக கரெக்டாக பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த டிஷ்யூ பேப்பர்லாம் கரெக்டாக நீ இது பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக உங்ககிட்ட பொறுப்பாக கொடுக்குறேன், பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா நான் வந்து கண்காணிப்பேன், நீ என்னோட இதில் இருப்பா அப்படின்ற மாதிரி சூப்பராக ஒரு விஷயத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் இன்சார்ஜ் ரொம்ப ஆக்டிவான ஒரு பர்சன் தான் நான் போட போகிறேன். பெல் அடிக்கும் போதில் அங்கே இருக்கணும் அப்படின்னும் போது எல்லாரும் வந்துட்டு ரஞ்சித் சாரை பார்த்தாங்க. ரஞ்சித் சார் இல்லை சாமி பரவாயில்ல சாமி அப்படின்றாரு. அப்போ அவர் சொல்லிட்டு இந்த பாருங்கள் உங்களுக்கு நான் ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுக்க போகிறேன், அதனால் ஒழுங்காக பார்த்து இது பண்ணிக்கோங்க, அப்புறம் இப்போ பிரச்சனை ஆகிடும் அப்படின்னா இல்லை சாமி நான் நல்லா பண்ணுறேன் சாமி அப்படின்னு இருக்காரு. ஸோ ஸ்டோர் இன்சார்ஜாக வந்து அவர் போட்டிருக்காங்க. ஸ்டோர் அந்த ரூமில் பெல் அடிக்கும் போதெல்லாம் நீங்கள் கரெக்டாக இருந்தோன்னு இருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். ஏன்னா சும்மா டம்மியாக மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்க அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தா தான் அவரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் தான் அவருக்குமே வந்துட்டு இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு ஒரு இது வரும். சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜாக்லின் அண்ட் தர்ஷிகா வந்து ஹெட் குக்காக போட்டிருக்காரு, அதுவும் நல்ல ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெஷல் வாஷிங் அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம அன்ஷித்தை தான் வந்து கேட்டாங்க, நான் வந்து பண்ணுறேன் அப்படின்ட்டு. டபால்னு நம்ம சூப்பராக வந்து சாச்சனா ஏங்க அவங்க நிறைய வாட்டி வந்து வெசல் வாஷிங் பண்ணியிருக்காங்க, அதனால் வேணாம் போது இவர் டென்ஷன் ஆகிட்டார். ஏன்னா கையை தூக்குறாங்க, வெசல் வாஷிங்க்கு யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குன்னு. அதை வந்து அவர் ஏன்னா தீபக் தான் வந்து கேட்டார் முதல் வெசல் வாஷிங்கில் யாருக்கெல்லாம் வந்துட்டு விருப்பம் இருக்குன்னு. அதுக்கு அன்ஷிதா கையை தூக்குனாங்க, இவர் சரின்னார். உடனே இந்த அம்மா வந்து சொன்ன உடனே அன்ஷிதாவும் இல்லை அப்படி இப்படின்னாங்க. சரி அப்போ நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிரிக்கிற விஷயமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தீபக்கோட அந்த கிளவரான மைண்டு ப்ளஸ் இவர் கேப்டனாக இருப்பார், இவருக்கு அடுத்தபடியாக வந்து இந்த சர்ஜென்ட்ன்ற ஒருத்தங்க இருக்கிற மாதிரி சௌந்தர்யா போட்டிருக்காங்க, அதாவது வைஸ் கேப்டன் மாதிரி. என்னென்ன நடக்க போது தெரியல. சரி நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வாரம் இப்போ வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும் போல இருக்குது, அதை பற்றி கமெண்ட் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.